ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டேக் மை ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கின அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வச்சு சூப்பரான பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது 3 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மீன் பிரியாணி பண்ணுறதுக்காக 6 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், பிரியாணி லீஃப், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, தேவையான அளவு உப்பு. இதுக்கு 1 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா அண்டு ரெட் மிளகா, 2 எலுமிச்சம்பழம், அப்புறம் மல்லி, புதினா, தக்காளி. வாங்க, நம்ம இதெல்லாம் வச்சு சூப்பராக பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 லெமனு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா ஒரு விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க, நம்ம இதை ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை பேக் சைட்லேயும் நம்ம மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மசாலா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணி இதேமாரி வச்சாச்சு. நம்ம இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ ஃபிஷ்ஷை பொரிச்சிடலாம். ஸ்டவ் இதேமாரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபிஷ்ஷை பொரிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் கிடைக்கும். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு சைடு இதை திருப்பி போட்டுறோம். நம்ம ஃபிஷ்ஷு இதேமாரி சூப்பராக ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் இதேமாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மீனையும் இப்போ இதேமாரி பொரிச்சு எடுத்தாச்சு. வாங்க, இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 3 கிலோ ரைஸ் வச்சு இப்போ ஃபிஷ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு 500 கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி லீஃபு, கூடவே கொஞ்சம் கிராம்பு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதில்
மல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சதில் பாதி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு சும்மா இப்படி ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிக்கோங்க. நம்ம இந்த டயத்தில் மல்லி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்ல வாசனை கிடைக்கும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்ச மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த ஸ்டேஜில் மிளகா பொடி ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பிரியாணிக்கு ஃபுட் கலர் தேவையில்லை, நேச்சுரலான பிரியாணி கலரு இதிலே கிடச்சிரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் பச்சை மிளகா எதுக்கு போடுறோன்னா இது நல்ல பிரியாணிக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இந்த பச்சை வாடை போகிற வரையும் இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி குக் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசலாம் போய் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வேகிற வரையும் இதை மூடி வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மசாலாவோட பச்சை வடை போகிறதுக்காக இதை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷோட வாசனை நம்ம பிரியாணியில் இருக்கும். அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஃபிஷ்ஷை இதில் வச்சுட்டு இதை திருப்பி எடுத்துடணும். இந்த ஸ்டேஜ்லாம் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும், இல்லைன்னா கறிக்கிறோம். இந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷெல்லாம் அதில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்காக இதை மூடி வைக்கலாம். பாருங்கள், நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் இப்போது 3 கிலோ பாஸ்மதி ரைஸு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், கொஞ்சம் தண்ணிலாம் ட்ரை ஆகிற வரைக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரைஸும் வாட்டரும் லெவலாக வரப்போ நம்ம இதை தம் போட்டுடலாம். மல்லி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம தம்மில் போட்டுக்கலாம். நம்ம ரைஸு குக்காய் வந்துருச்சு. நம்ம இதில் முன்னாடி மசாலா போட்டு எடுத்து வச்சு இந்த ஃபிஷ்ஷை இப்போ இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். இப்போது முன்னாடி நம்ம ஒரு 15 நிமிஷம் தம் போட்டிருந்தோம். இப்போ இந்த ஃபிஷ்ஷை இதில் வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸு இதை மறுபடி தம்மில் போட்டு வைக்கணும். இதை இப்போ முடிக்கலாம். இப்போ 5 to 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம மீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி இப்போ டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட மீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள்.